ஹலோ காய்ஸ், சராங்கேன்னு வந்தவங்க லவ்லிலியால் ரேப்பர் ஆகிங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஏதாவது நாய்ஸியாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? இது கீழேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். மேலே இருந்தாலே ரொம்ப நைஸியாக இருக்கும். நான் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு கீழே வந்துட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் நைஸியாக இருக்கும். சவுண்டு கொஞ்சம் நான் கம்மியாக பேசினாலோ இல்லை கம்மியாக வந்துட்டு நான் சவுண்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேயா? அப்புறம் இந்த ஒன் ஷாட் வந்துட்டு ஒரு பர்த்டே டெடிகேட், ஓகே? ஜாஸ் நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தங்க, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க, ஒரு சிஸ்டர், ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் மாதிரி. ஸோ அவங்க பர்த்டேக்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ஒன் ஷாட் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ஜாஸ்மா, லவ் யூ, எப்போவுமே சப்போர்ட் பண்ணு. அப்புறம் உன் லைஃப்பில் நீ நல்லா பெரிய பெரிய இடத்துக்கு இன்னும் போகணும் அப்படின்ட்டு நான் காட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். உன்னோட விஷயம் எல்லாமே உனக்கு கிடைக்கணுன்ட்டு நான் காட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், ஓகே? ஓகேடா, ரொம்ப பேசணும். நம்ம இப்போ ஸ்டோரிக்கு போகலாம். ஸ்டோரியோட நேம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு அவங்க மாஃபியா டைப்பில் கேட்டிருந்தாங்க. இது எப்படி இருக்கும்னு எனக்கு சரியாக தெரில. என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் கொடுப்பேன், ஓகே? ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாஃபியா தாய்மாமன், ஓகே? மாஃபியா தாய்மாமா, ஓகே, ரைட்டு. இதுதான் வந்துட்டு ஸ்டோரியோட டைட்டில். இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்குறேன், ஓகே? நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு இதனாலும் வச்சுக்கோங்க, ஓகே, ரைட். இப்போ வந்துட்டு நம்ம ஜேகே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்துட்டு சேலில் பெரிய மாஃபியா, ஒரு மாதிரி கேங்ஸ்டர்மாக வச்சுக்கோங்க, பயங்கரமான ஒரு மாஃபியா. அவரை பார்த்தாலே எல்லோரும் அப்படி பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரக்கடான டைப் வெளியே, பட் வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தெரியாது. அதுவும் உங்ககிட்ட வந்துட்டு ரொம்ப ஒன்றும் இது பண்ண மாட்டேன். அதுக்காக சாஃப்ட் கார்னர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. கொஞ்சம் மீடியமாக இருப்பார், அந்த மாதிரி தான். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உங்களுக்கு வந்துட்டு அம்மா இருக்காங்க. அம்மா மீன்ஸ் அவங்க தான் வந்துட்டு ஜேகேயோட அக்கா, ஓகே? அப்புறம் உங்களுக்கு பாட்டி இருக்குது, பட் தாத்தா கிடையாது. பாட்டி மீன்ஸ் ஜேகேயோட அப்பான்ட்டு சாரி, அம்மா. ஐயோ, என்ன ரொம்ப வளர்றேனே, என்னாச்சுன்னு தெரில. ஓகே, ரைட்டு. அம்மா, ஐயோ, ஓகே, அம்மா. எனக்கு வேறு சிரிப்பாக வருது. சரி, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ இப்படி தான் அவங்க ஃபேமிலி இன்ட்ரோ, ஓகே? அது வந்துட்டு எனக்கு கேட்ட ஃபேமிலி இன்ட்ரோவாக தான் இருக்கும். புரியுதுல்ல? அந்த இன்ட்ரோ புரியும் கண்டிப்பாக, ஓகே? ஸ்டோரிக்குள்ளே போக பார்த்துக்கலாம் மிச்சதா, ஓகே, ரைட். இப்போ வந்து ஸ்டார்டிங் சீனே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் வீட்டில் அடித்து பிடிச்சி கிளம்பிகிட்ருக்கீங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் கிளம்பி வெளியே ஓடி வந்துட்டுருக்கீங்க. காலேஜுக்கு டைம் ஆகிட்டுருக்குது. இப்போ வந்துட்டு அப்படியே வந்து உட்காருறீங்க, டைனிங் டேபிளில் தான் வந்து உட்காருறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு இப்போ சாப்பாடு எடுத்து வைக்காங்க. எப்போவுமே உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஆகாது. நான் எல்லா எஃபப்லேயும் அதை தான் எடுப்பேன். ஸோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கு ஆகாது. சண்டை போயிட்டுருக்கு. உங்கள் அம்மா கத்திகிட்டே இருக்காங்க. ஒரு நாளாவது சீக்கிரமாக வந்துட்டு கிளம்புறியா காலேஜுக்கு? ஸ்கூலுக்கும் இப்படி தான் லேட்டாக போயிடுறேன், இப்போ காலேஜுக்கு இப்படி தான் போகிறேன். பிரின்சிபல் மட்டும் என்னை கூப்பிட விட்டாரு, உனக்கு அவ்வளோதான்டின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்கலாம். உங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு 2 இட்லியை வச்சோமா, அடுத்து சட்னி ஊற்றினோமா, சாப்பிட்டோமோன்ற மட்டும் உங்கள் பாட்டுக்கு அதில் உள்ளதை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஜூஸை ஊற்றி குடிச்சிட்டு இருக்கீங்க. கூலாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பயமும் இல்லை, ரொம்ப கூலாக இருக்கீங்க. உங்கள் அம்மாவே அப்படி பார்த்துட்டு என்ன தான் நினச்சிட்ருக்கா மனசில், இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு மட்டும் உங்களை அவங்க செம்மையாக கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ சார் தான் அடிக்கீரை இறங்கி வராரு. ஒரு மாதிரி மசா கெத்தாக இருக்காப்புல. ஃபுல் அவுட்ஃபிட் வந்துட்டு எப்படின்னா பிளாக் தான், ஓகே? நல்லா ஒரு பிளாக் கலர் லாங் கோட் மாதிரி போட்டிருக்காரு. அப்புறம் உள்ளே வந்துட்டு ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டு, அப்புறம் பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஷூ, அந்த மாதிரி தான் போட்டிருக்காரு. எல்லாமே அவுட்ஃபிட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான். அதை பார்த்தாலே தெரியும் மாஃபியா அப்படின்ற மாதிரிட்டு. அது ஓகேயா? அதனால அந்த மாதிரி தான் போட்டிருப்பாரு காஸ்டியூம். ஸோ அப்படியே இறங்கி வர்றாரு. செம்மையாக ஒரு ஹேர் எல்லாம் அப்படியே பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அப்படி கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்போ பார்த்துட்டு அப்படியே 32 பழையும் காட்டிகிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா மண்டேலேயே ஒன்று போடுறாங்க, சீக்கிரம் சாப்பிட்டு எழுந்துச்சி போடி அப்படின்ட்டு திட்டுறாங்க. நீங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு மட்டும் சாப்பிட்டுட்டு மாமா அப்படின்ட்டு போயிட்டு அவரை தான் கூப்பிட்றீங்க. அவர் அப்படியே பார்க்காரு, ஆனால் ஒன்றுமே வந்துட்டு பேசலை, சும்மா அப்படி பார்க்காரு உங்களை. நீங்கள் வந்துட்டு அப்படியே அவர்கிட்ட போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. அவரும் வந்துட்டு சாப்பிட தான் வந்து உட்காந்துருப்பாரா. ஸோ நீங்கள் கிட்டே போய் உட்காந்துட்டீங்க. மாமா என்னடி
மாமா என்னை வந்துட்டு இன்றைக்கி காலேஜில் கொண்டு போய் விட்டுறியா ப்ளீஸ். முடியாது மாமா, ப்ளீஸ் மாமா, நான் வந்து எவ்வளோ நாளாக கேட்டுட்ருக்கேன் காலேஜில் கொண்டு போய் விடு, காலேஜில் கொண்டு போய் விடுன்னு. ஒரு வாட்டியாவது விடுறியா? ஸ்கூல் படிக்கும்போது கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருக்கேன், ஒரு வாட்டி விட்டுல. இப்போ காலேஜுக்கு வந்தாச்சு, இப்போ கொண்டு போய் விட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? முடியாதுன்னு அர்த்தம். ஆமாம், நீ உன் தம்பிகிட்ட சொல்ல மாட்டியா? நீ எனக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுல்ல, கொண்டு போய் விட தான் சொல்ல அப்படின்ட்டு உங்கள் அம்மாட்ட கத்துறீங்க. அவங்க நான் என்னடி பண்ண முடியும் அவங்கள்ட்ட போய் விடலனா? டேய் ஜேகே, இந்த சனியை எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் போகுது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொண்டு போய் விட்டுடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நோ யூஸ். ஜேகே வந்து கடை சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு உங்கள் அம்மாவை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு ஏன்டி என்ன மறைக்கிற, நீ எல்லாம் ஒரு அக்கா தூ வெக்கமா இல்லை, நீ சொல்கிறது உன் தம்பி கேட்கவே மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே செம்மையை கழுவி வச்சுட்டு போகிறீங்க. அவங்க அடி இந்தாடி நீ வா, உனக்கு இருக்குது விளக்கமா தீய போது பாரு அப்படின்ட்டு திட்டுறாங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கலாம், பேக் எடுத்துட்டு குடுன்னு ஓட்டிட்டீங்க வெளியே. பார்த்தா இப்போ தான் ஜேகே வந்துட்டு அவரோட காரில் வந்துட்டு ஏறிட்டுருக்காரு. ஏறி இப்படி உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே மறைக்கிங்க. எப்போ பார்த்தாலும் இப்படி சிடுமுஞ்சாவே சுற்றிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? எனக்காவது ஒரு நாள்லாம் பரவாயில்ல, எப்போவுமே அப்படி தான் இருக்கான். சரி எனக்காவது ஒரு நாள் சிரிக்கிறானா? அர்த்தம் கிடையாது. இவெல்லாம் என்ன மாமனம் அப்படின்ட்டு வாய்க்கிலே செம்மையாக அவரையும் கடை ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. உங்கள் வீடு செம்ம பெருசாக இருக்கும். ஏன்னா ஜேகே தான் பெரிய மாஃபியாச்சே, அவருக்கு கூட தான் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் அம்மா, உங்களுக்கு அப்பா கிடையாது. அப்பா வந்துட்டு இறந்துருப்பாங்க நீங்கள் குட்டி பொண்ணாக இருக்கும்போது. அப்புறம் உங்கள் தாத்தாவும் அப்படி தான். ஜேகே வந்துட்டு கொஞ்சம் சின்ன பையனாக இருக்கும்போது உங்கள் தாத்தாவும் இருந்திருப்பாங்க. உங்கள் பாட்டி, நீங்கள், ஜேகே, அப்புறம் வந்துட்டு உங்கள் அம்மா, இவ்வளோ பேர் தான் ஓகே உங்கள் ஃபேமிலியில். ஸோ இப்போ வந்துட்டு அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு இப்போ ரோட்டில் வந்துட்டு இப்போ அப்படியே அனாதமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. யாருமே இல்லை, இப்படியே சோலோ சாங் பாடிக்கிட்டே சுற்ற வேண்டியதான் போல இருக்கே அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு புலம்பிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போ இடையிலேருந்து ஹாய் மச்சி அப்படின்னு கத்திகிட்டே ஓடி வரா. யாருன்னு பார்த்தா ஜாரா, உங்கள் ஃப்ரெண்டு தான். என்ன மச்சி நீ போயிருப்பேன்னு நினச்சேன், போயா லேட் ஆடிங்க அப்படின்ட்டு அவட்ட கேட்டுட்ருக்கீங்க. அவளும் ஆமாண்டி நானும் லேட்டாக தாண்டி எழுந்திரிச்சு, எங்கள் அம்மா விளக்கு மத்தாலே 4 அடி அடிச்சு தான் எழுப்பிட்டாங்க. அப்போ தான் மச்சி முழிப்பே வருது, இல்லைன்னா வரமாட்டேங்குதுடி அப்படின்ட்டு அவளும் புலம்பிட்டு உங்கள் ஷோல்டர்லேயே கையை போட்டு இப்போ 2 பேரும் கை வீசு கடைக்கு போகலாம் கை வீசுங்க மட்டும் போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே பஸ் ஸ்டாப் வந்துட்டீங்க. இப்போ பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு உங்கள் காலேஜ் ரீச் பண்ணிட்டீங்க. காலேஜில் கிளாஸ் எடுக்கிறாங்க தான், ஆனால் உங்கள் தலையில் எதுவுமே ஓடலையே. கிளாஸ் எடுக்கிறாரு, ஆனால் செம்மையாக அறுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் மச்சான் என்னாடியே அந்த மேம் கத்திகிட்டே இருக்குது, காலைல வந்ததுலேருந்து காது வலிக்கிறீ, தூக்கம்லாம் அப்படி கலையுதுடி, வாயை மூட்டு சொல்கிறீ. மச்சான் ஓவராக பண்ணாதடியா, அவள் காதில் வந்தால் நம்மளை வெளியே தூக்கி போட்டுருவா, சும்மா இரு, கொஞ்சம் நேரம் கிளாஸை கவனிப்போம், எக்ஸாம்ஸ்லாம் வருது, அதை ஒழுங்காக எழுதணுமா இல்லையா, கொஞ்சமாக கவனிச்சா தானே எழுத முடியும் அப்படின்னு அவள் சொல்லிட்டுருக்கா. நீங்கள் படிச்சு போடி இந்த பக்கம் அப்படின்ட்டு அவளை தச்சுட்டீங்க. அவள் நல்லா படிக்கிற பொண்ணு வேறு. ஸோ அதனால் வந்துட்டு அவள் வந்துட்டு இவ கூட சேர்ந்தால் நம்ம உருப்பிட மாட்டோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டா, கொஞ்சம் நான் போய் உட்காந்துக்கிட்டா. பக்கத்தில் உட்காந்து எப்படி கண்டிப்பாக அடிப்பீங்க, அவளையும் படிக்க விட மாட்டீங்கன்ட்டு நான் வந்துட்டா. அவள் படித்தா உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பா. ஸோ அதனால் வந்துட்டு நீங்களும் ஒரு கண்டுக்கல அப்படி விட்டுட்டு அப்படி பெஞ்சிலே தலையை வச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டீங்க. உங்களுக்கு யாருக்கு வந்த விருந்தோ அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டீங்க. மேமும் வந்துட்டு பார்த்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு அதை ஜேகே வந்துட்டு மாஃபியா தானே. ஸோ அவரோட அக்கா பொண்ணு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட யாரும் அவ்வளோ வாழாட்ட மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அது அவ்வளோவா பிடிக்காது தான். எதுக்கு நான் அப்படி பார்க்கணும், என்ன நார்மலாக பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். எல்லாருமே பசங்க கொண்டு உங்களை பார்த்தா அப்படி 10 அடி தள்ளி தான் போவாங்களே தவிர பக்கத்தில் வந்து ஒருத்தனும் வரமாட்டான். ஸோ அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால செம்ம காண்டாகவும் என்னடா அது லைஃப்ன்ற மாதிரி தான் இருக்கும். சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் உங்கள் லைஃப்பை வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்குலாம் டே ஸ்கிப் ஆகிட்டுருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் எப்படின்னா ஜேகே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு க்ரஷ்ன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவர் மேலே. ஆனால் வயசு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. தாய்மாமா இல்லை, ஸோ கண்டிப்பாக வயசு டிஃப்ரெண்ட் இருக்கிறதுன்னு தெரியும். எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் கேப் இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கதே இல்லை, மாமன் தானே பார்த்தானே தப்பா அப்படின்னு மட்டும் அவர் செம்மையாக சைடு அடிப்பீங்க. வீட்டுக்கு வந்தாலே அவரை பார்க்குறது தான். அவர் வந்துட்டு இல்லைன்னா அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக வாடி போயிடும். உங்கள் அம்மா கேட்பாங்க முன்னாடி மாமனை பார்க்காம மூஞ்சி வாடி போச்சோ அப்படின்பாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு வளர்ப்போமா அப்படின்னு மட்டும் உட்காந்துக்குருவீங்க. ஸோ இப்படி தான் உங்கள் டே தான் போயிட்டுருக்குது. இப்போ ஒன் டே என்ன ஆகுதுன்னா அப்படியே காலேஜில் தான் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் மாதிரி விட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ
ஸோ வந்துட்டு இப்போது அப்படியே போயிட்டு கேண்டீனில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே காஃபி அப்புறம் வந்துட்டு கூட எதுனா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி 2 பேரும், அதாவது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவும் வாங்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அப்படியே ஃபன்னாக பேசிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் மட்டும்தான், அதாவது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும்தான், வேறு யாருமே உங்கள் கூட வந்துட்டு ஜாயின் ஆக மாட்டாங்க. ஜாரா அவங்க கூட பேசினதே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே பயப்பட தான் செய்வாங்க. ஜாராவுமே ஃபஸ்ட்டு பயந்துருப்பா அவங்க கூட வந்துட்டு பேசுகிறதுக்கு. என்ன எதுனா வந்துட்டு பிரச்சனை ஆயிருமோன்னு பயந்து தான் பேசியிருப்பா. இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவளை எப்படியும் கன்வின்ஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கியிருப்பீங்க. ஸோ அவள் மட்டும்தான் இப்போ அவங்க கூட பேசிகிட்ருக்கிற ஒரே பர்சனு. வேறு யாருமே அவங்க கூட அந்தளவுக்கு சேர மாட்டாங்க. பிகாஸ் ஜேகே வந்துட்டு ஒரு மாஃபியாங்கிறனால, அதுவும் அவரோட அக்கா பொண்ணு அப்படின்றதுனால உங்ககிட்ட யாரும் அவ்வளோ வச்சுக்கவே மாட்டாங்க. அந்த காண்டு வேறு உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே தான் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் அப்படியே வரான். வந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பான். அவன் உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான். அப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே அவனை தான் பார்க்குறா. மச்சான் முன்னாடி உன் பின்னாடி நட்டையாக ஒரு கொக்கு நிற்கிது, என்னென்னு பாரு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படி பார்த்துட்டு, என்னடா என்னத்துக்கு பார்த்துட்டு இருக்கிற, போகலையா, இங்கே நின்றுட்டுருக்க? அது வந்து என்ன வந்து ஃப்ரெண்டாக போறியா? சரி வாடா உட்காரு, நம்ம உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அவனையும் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சிட்டிங்க. அவனும் பயப்படுறான். இல்லை ஃப்ரெண்டெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு எழுந்திரிச்சிட்டான். நீங்கள் வந்துட்டு என்னடா அது இந்த புக்கு இதை வந்துட்டு மேம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேம் வந்துட்டு ஏதோ ஒரு நோட் புக் ஏதோ ஒரு இதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்க தான் வந்திருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இதை கொடுக்கேடா வந்த அப்படிங்கிற மாதிரிட்டு. அவனும் ஆமான்ற மாதிரிட்டு தலையாட்டிட்டு அப்படியே வந்துட்டு ஓடிட்டான். அவங்ககிட்டே வரல. உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே பார்க்குறா, என்ன மச்சான் இது இப்படி இருக்கானுங்க, பயந்துட்டு சாப்பிட்றானுங்க, எனக்கே புரியலடி. இந்த பொண்ணுங்க கூட என்கிட்ட கொஞ்சமாவது பேசுகிறீங்கல்ல, ஆனால் இந்த பசங்க என் பக்கமே வர மாட்டேங்கிறானுங்கடி, இப்படி இருந்தால் எப்படி ஏமாண்டி ஓடும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட புலம்பிட்டுருக்கீங்க. என்ன மச்சான் ஏதாவது கிவ் பண்ண ஆசை இருக்குதா? லவ்வா? அச்சே லவ்வெல்லாம் இல்லை மச்சான், சும்மா சைட் அடிக்கிறோம் அவ்வளோதான். அப்போ உங்கள் மாமா? ஆமாம், மாமாவுக்கு வந்தால் குறைச்சல் போய் எங்க அவரெல்லாம் வந்துட்டு லவ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. அவரை நான் க்ரஷ்ஷாக பார்க்குறேன், சும்மா சைட் அடிக்கிறேன் அவ்வளோதான். லவ் பண்ணுறலாம் சொன்னால் அவர் அப்புறம் அவ்வளோதான் என்னை வந்துட்டு உண்டெல்லாம் நாக்கி விட்டு போயிடுவார். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா. கண்டிப்பாக அவரை நான் லவ்வெல்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு ஒரு க்ரஷ்ஷோடு முடிச்சுக்குவேன். லவ் மேரேஜுன்னா அது கண்டிப்பாக வீட்டில் பார்ப்பாங்க, இல்லையா நானும் என்ன லவ் பண்ண வேண்டியதான். நீ பண்ணுங்கம்மா, ஆனால் ஒன்றே எவ்வளோ பண்ணணும்ல அப்படின்னு சாரா கேட்குறா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. எனக்கு எதிரி வெளியெல்லாம் இல்லடி, உள்ளே தான் இருக்குது அப்படின்னு மாதிரிட்டு அவளை பார்த்து சொல்லிகிட்ருக்கீங்க. அவன் வந்துட்டு மச்சான் இல்லைடி ரியாலிட்டியை சொல்கிறேன்டி, உங்கள் மாமா தான் யாரையும் பக்கத்தில் நெருக்கட மாட்டேங்கிறாரு. இப்படி தான் போன வருஷம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையன் விட்டு ப்ரப்போஸ் பண்ணேன்னு அவன் தவடாலேயே குத்துனாங்க. அதோட அவ்வளோதான். அடுத்த நாளே அவன்கிட்ட சாரி கட்டு ஓடியே போயிட்டான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு. அப்படி இருக்கும்போது எவன்டியும் அவன் பக்கம் வருவான் அப்படின்னு மாதிரிட்டு அவள் அப்படியே பேசிகிட்ருக்கா. அவங்களுக்கு இப்படி தான் டேலாம் போயிட்டுருக்குது. ஓகே, அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபன்னாக இப்படி சம் பாய்ஸ் வந்து பேசுவாங்க. ஐ மீன் ஏதாவது கொடுக்க வர்றது, ஏதாவது வாங்க வர்றது, அப்படி தான் இருக்குமே தவிர யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு பேச மாட்டேங்காங்க. இது உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும் தான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படி தான் வீட்டில் வந்து சும்மா அப்படி காலாடிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அன்றைக்கி உங்களுக்கு லீவ் வேறு. ஜேகே வந்துட்டு அப்படி தான் அவர் வந்துட்டு வெளியே, ஐ மீன் அவருக்கு நிறைய இந்த பிஸ்னஸ் அந்த மாதிரிலாம் கூட கொஞ்சம் பார்க்குறாரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு அப்படியே வந்திருப்பார். இப்போ ஒரு டைமிங் அப்படி இருக்கணும், ஒரு ஈவினிங் 6:30 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே சோஃபாவில் பேனும் உட்காந்துட்டு டிவி போட்டு பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படி உள்ள வராரு. நீங்கள் வந்து அப்படி பார்த்துட்டு, மாமா என்னடி ஒரு நிமிஷம், என்ன உங்ககிட்ட பேசணும். உன்கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை, நீ டிவி ஆஃப் பண்ணிட்டு உனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் ஐயோ மாமா நில்லியா, நான் தான் சொல்கிறேன்ல என்கிட்ட பேசணுன்னு
அப்படின்ட்டு கத்துறீங்க. அவர் அப்படியே பார்த்து ஒரு முறை தான் மறக்காரு. அவ்வளோதான் காப்பாற்றிக்கலாம் ஆகிட்டீங்க. மாமா அது அது வந்து அது உங்ககிட்ட பேசணும் மாமா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் பண்ணிட்டீங்க. அவர் வந்து அப்படி பார்த்துட்டு சரி வா ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் ரைட்டு அப்படின்ட்டு அப்படியே பின்னாடியே போகிறீங்க பூனை குட்டி மாதிரி. அவர் இப்போ அப்படியே ஏதாவது ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு அவர் பெட்டில். நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே இப்போ வந்துட்டீங்க. வந்துட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன எப்படி பார்த்துட்டே இருக்க போறியா, இல்லை ஏதோ சொல்லணும் நீ சொல்ல போறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே அப்படியே வச்சக்கணுவாங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் ரியாலிட்டிலே இல்லை நீங்கள். ஏன்னா மனசு அப்படியே ஹேண்ட்ஸமாக இருக்கார். எந்த பொண்ணுக்கு தான் பார்க்காம இருக்க முடியும் சொல்லுங்கள். கண் எடுக்கவே முடியலை, அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவருக்கும் தெரியாமல் நல்லா தெரியுது சைட் அடிக்கிங்க அப்படின்ட்டு. பட் அது கண்ணுக்கல அவர். நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு மாமா அது வந்து ஐயோ ஏன் சொல்ல வந்ததை ஒழுங்காக சொல்லுடி அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வைஸ் உங்களை கல்வி ஊற்றி நீங்கள் வந்துட்டு சரி ஓகே சைட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தை எப்படியோ வர வச்சுட்டு மாமா என்ன எனக்கு நான் அது வந்து இல்லை அது வந்து காலேஜில் பசங்கள்லாம் வந்து பேசினாலோ இல்லை ப்ரப்போஸ் பண்ணாலோ ஃப்ரெண்டானாலோ அப்புறம் பொண்ணுங்க பேசினாலும் எதுவும் பண்ணக்கூடாது. நானே அதை ஃபேஸ் பண்ணிக்குவேன். யாரையும் அடிக்கக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இஷ்டம்னா என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்கணும்? நானே அதை பார்த்துக்குவேன். எனக்கு நார்மலாக இருக்கணும். ஸோ அதான் உங்ககிட்ட அது வந்து ஸோ இப்போ என்ன சொல்ல வர, நான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வரியா? அப்படி இல்லை, கேட்கலாம். ஆனால் நான் என்னால் எதுவும் ஃபேஸ் பண்ண முடியலன்னா உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம்ல அந்த ப்ராப்ளத்தை. இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்களேன், நானே பார்த்துக்கிறேன். யாரையும் எதுவும் ஹர்ட் பண்ணாதீங்க. என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியலன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் அந்த பிரச்சனையை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு இதை எடுத்து சொல்கிறீங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு அது சரியில்லை. அதாவது அப்படி இருக்கிறது பிடிக்கல. எல்லோரும் உங்கள்கிட்ட நார்மலாக பேசணும், நார்மலாக பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ அதை எப்படியாவது விட்டு சொல்லணுன்ட்டு அப்படியே திக்கி திணறி சொல்லிட்டீங்க. அதை அப்படியே பார்த்து அப்படியே ஒரு மறைக்காது தான் அவங்கள, அப்படியே மறைக்காது. ஆனால் உங்களுக்கு உள்ள ஆட்டம் கொடுக்கு, வெளியே ஆனால் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி அப்படியே கேஷுவலாக நிற்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பார்த்துருப்பாரு. நீங்கள் அப்படியே திருன்னு முடிச்சுட்டே நின்றுருக்கீங்க. அப்படியே உங்கள் ஸ்கார்ட்டை தான் அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்டு நின்றுருக்கீங்க. ஏன்னா பயம், எங்கே சேடு வாக்கில் நூற்றுவாரோன்னு தான் அப்படியே நின்றுருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அவர் பார்த்துட்டு சரி ஓகே நான் இது கேட்கல போ அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மூச்சே வருது உங்களுக்கு. அப்படியே வெளியே குடுன்னு ஓடிட்டீங்க. அப்பா இந்த மனுஷன்ட்டு 5 நிமிஷம் பேசுறதுக்குள்ளே என் உசுறு போயிட்டு உசுறு வருது அப்படின்ட்டு எப்படியோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டீங்க. இப்போ அப்படியே போயிட்டு அவங்க பாட்டியை தான் பார்க்குறீங்க. அவங்க அப்படியே கீழே வந்துட்டு உட்காந்துட்டு இப்போ டிவி அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே கிட்ட போய்ட்டு உட்காந்து பாட்டி அப்படின்னு போயிட்டு அவங்க பாட்டியை அப்படியே ஹேக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் சீக்ஸில் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னாச்சுடி, ஏன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஏதாவது உங்கள் மாமா வந்துட்டு வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டானா? நான் மாமா கிட்ட தான் போய் பேசிட்டு வரேன், உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி போனே, அதான் பார்த்தனே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்க சொன்னேன், அதை ஓகேன்ட்டாரு. அதான் ஃப்ரீடமா? புரியலையே. ஐ மீன் எனக்கு யாராவது ஃப்ரெண்டாக வந்தாலோ இல்லை என்கிட்ட ஏதாவது பாய்ஸ் பேசினாலோ அவர் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஒரு பையன் இப்படி தான் போன வருஷம் ப்ரப்போஸ் பண்ணான். அவனை அந்த அடியை அடிச்சு போட்டிருக்காங்க. பாவம்
ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டான் தெரியுமா, ஸ்கூலை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவங்க பாட்டி அப்படி சிரிக்கிறாங்க. சரி விடுடி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை அப்படியே தலையை தெரியாது. அதான் ஓகே மாமான்னு சொல்லிட்டால, இனிமேல் நார்மலாக எல்லோரும் பேசுவாங்க சரியா அப்படின்னு உங்கள் தலையை தடவி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் ஐயோ எனக்கு இதான் வேணும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க மடியில் அப்படியே படுத்துட்டீங்க. அப்படின்னு அப்படியே படுத்துட்டு இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு மாதிரி உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம், இனி நார்மலாக இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டே இப்போ காலேஜ் போகிறீங்க. நார்மலாக பாய்ஸ் டைம் பேசுகிறீங்க, கேர்ள்ஸ் டைம் பேசுகிறீங்க. ஏன்னா நீங்களே மோஸ்ட்லி பேச மாட்டீங்க, ஏன்னா ஒரு பயம். இப்போ நம்ம பேசுகிறோம், அவங்களும் திடீர்னு பேசிட்டாங்கன்னா கண்டிப்பாக எவனுக்காவது மூக்கு மரம் உடையும். ஸோ அதனால் வேண்டாம் அப்படிங்கும்போது ஒதுங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அப்படிலாம் இல்லை, நார்மலாக இப்போ எல்லாட்டையும் பேசுனீங்க. அவங்க பயப்படுறாங்க பேசுகிறதுக்கே. நீங்கள் வந்து பயப்படாதீங்க காய்ஸ், எங்கள் மாமா யாரையும் எது பண்ண மாட்டார், நான் சொல்லிட்டேன் போதுமா, அவர் இனிமேல் யாரையும் எது பண்ண மாட்டார். ஸோ நீங்கள் தாராளமாக என்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு உங்கள் கிளாஸில் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் கிளாஸில் உள்ள பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்கீங்க. இது அப்படியே தீயாக பரவுது. எல்லா செக்ஷன் இருக்குல்ல, எல்லா காலேஜ் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அது பரவுது. இப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அவள்கிட்ட பேசலாமா, அவங்க மாமா வந்துட்டு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மட்டும் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒருத்தர்கிட்ட சொன்னால் போதுமே ஊருக்கு சொன்ன மாதிரி ஆச்சு. ஸோ அப்படி நீங்கள் கிளாஸுக்கே சொல்லியிருக்கீங்க, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகாதா, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு. ஸோ அப்படி தான் அவங்ககிட்ட இப்போ எல்லாருமே கேஷுவலாக பேச ஆரம்பிக்காங்க. இருந்தாலும் சில பேர் நம்பலை, கொஞ்சம் பயப்படுறாங்க. கண்டிப்பாக ஏதாவது ட்ராப்பாக இருந்துச்சுன்னா ஏன்னா வந்து இதுனா சொல்லி போய் கடைசியில் அடிச்சு மூரெல்லாம் வீங்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து பயப்படுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு சில பேர் பேசுகிறாங்க. அவங்களுக்கு இப்போ ஹாப்பி, பரவாயில்ல கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. கிளாஸில் இப்போ நார்மலாக எப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. சாப்பிட்டியா கொஞ்சம் இந்த மாதிரி நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறவங்களாம் பேசுகிறாங்க. இப்போ உங்களுக்கு ஜாரா போக இன்னும் 2 பொண்ணுங்க ஃப்ரெண்டாக கிடச்சிட்டாங்க. ஒன்று சோஃபி, இன்னொன்று வந்துட்டு ஈரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே தான் அவங்க 3 பேர் கூட செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக சுற்றிட்டுருக்கீங்க. இது எல்லாமே ஜேகேக்கு வந்துட்டு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு என்ன பயம் அப்படின்னா, அவருக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க. ஸோ அதில் யாராவது வந்துட்டு ஃப்ரெண்டு இல்லை எதுனா ஒன்று சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட வந்து உங்களை ஏதாவது கிட்னாப் பண்ணாலோ, இல்லை உங்களை ஏதாவது பணயமாக வச்சு அவரை மிரட்டவோ, இல்லை உங்கள் உயிருக்கு ஏதாவது அவரால் ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் அவருக்கு. ஸோ அதனால தான் யாரும் உங்ககிட்ட நெருங்கினாலும் நெருங்க விட்டுருக்க மாட்டார். அந்த ஒரு ரீசன் மட்டும்தான். பட் இப்போ வந்துட்டு அதை அப்படியே ஃப்ரீடம் விட்டது அவருக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துட்டே இருக்குது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கலை, அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். காலேஜுக்குள்ளேயே ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவரோட ஆட்களையும் போட்டு தான் வச்சுருக்காரு. பட் அது உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்லாம் போயிட்டுருக்குது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வழக்கம் போல் தான் ஜாரா, ஈரன், அப்புறம் வந்து சோஃபி 3 பேர் கூட உட்காந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கு. கேண்டீனில் உட்காந்து அப்படியே ஸ்நாக்ஸை உட்காந்து குறைச்சிக்கிட்டு அப்படி டீ குடிச்சிட்டு அப்படி வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு பையன் வரான். அப்போ வந்துட்டு ஜாரா தான் பார்க்குறான், என்னடா அன்றைக்கி மாதிரி ஒரு நெட்டை கொக்கு வந்து நிற்கிது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, மச்சான் பின்னாடி ஒரு நெட்டை கொக்கு வந்து நிற்கிதுடி அப்படின்னு சொல்லவும் நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்னப்பா ஏதாவது அசைன்மெண்ட்டா, இல்லை ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி மேம் கொடுத்துட்டாங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அவன் வந்துட்டு இல்லைன்ட்டு சொல்லிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, இல்லையா அப்போ என்ன ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்களா, என்கிட்ட எந்த நோட்ஸும் இருக்காதே, ஜாரா அவன்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கேட்குறீங்க. ஏன்னா அவள் தான் படிக்கிற பொண்ணாச்சே. ஸோ அவட்ட கேட்குறீங்க. அவள் வந்துட்டு மச்சான் என் பேக் அங்கே கிளாஸில் இருக்குடி அப்படின்னு சொல்லவும், கிளாஸில் போய் வாங்கிக்கோடா அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட சொல்லவும், இல்லை ஏன் அதுக்கு வரல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எப்படி பார்த்துட்டு அதுக்கு வரலையா, ஓ ஃப்ரெண்டாக வந்திருக்கியா, சரி வாடா அப்படின்னு இருக்கிறீங்க. அவன்ட்டு இல்லை ஏன் அதுக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மறைக்கிங்க, டே உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு அவனை பார்த்து கேட்கவும், அவன் வந்துட்டு அப்படியே பின்னாடி ஏதோ கையை வந்துட்டு மறைச்சி வச்சுருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்குறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற வந்துட்டு. அவன் வந்துட்டு அப்படியே பின்னாடி இருந்து அவன் ஹேண்ட் எடுக்கிறான். பார்த்தா கையில் ஒரு ரோஸு, ஒரு க்ரீட்டிங் கார்டு ப்ளஸ் ஒரு சாக்லேட்டு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா அது, வயன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். க்யூட்டாக வேறு சொல்கிறான். உங்களுக்கா இதை எப்படி க்யூட்டாக சொல்கிறது அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா? மனசு கொஞ்சம் மெல்ட் ஆகுது, இருந்தாலும் கொஞ்சம் பயம். நீங்கள் வந்துட்டு என்னப்பா சொன்ன, திரும்பி கொஞ்சம் சொல்லு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் உள்ள அப்படியே ஆனந்தமாக இருக்குது. இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கல. தம்பி இங்கே பாரு, உனக்கு இப்போ உடனே வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணணுமா என்ன,
இல்லை இல்லை பையன், நீ பொறுமையாக யோசித்து கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அதை அப்படியே நீட்டுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அதை வாங்கிக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் யோசித்து சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே சொல்லிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, என்னடா அது ரோஸு, க்ரீட்டிங் கார்டு, சாக்லேட்டு, பரவாயில்ல நல்லா பெரிய டெய்ரி மில்காக தான் வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. அவன் வந்து அப்படியே பார்த்துட்டு ஒயன் என்னடா மறக்காமல் அந்த க்ரீட்டிங் கார்டை படிச்சுட்டு சரி சரி படிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு நான் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு ஒரு மாதிரி லூஸ் மாதிரி கத்திக்கிட்டே அப்படியே ஓடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஐயோ பைத்தியம் முடிச்சிச்சு போலடா, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூப்பிட்டு போங்கடா அப்படிங்கிட்டு நீங்கள் அப்படியே அவனை வச்சு கலாய்ச்சிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்க. மச்சான் என்னடி அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. சரி விடு விடு அது ஏதோ அரைக்கிறதுக்கு போல் இப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகுது அப்படின்ட்டு அவனும் செம்மையாக கலாய்ச்சிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே 4 பேர் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியெல்லாம் குடிச்சிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளாஸுக்கு தான் போகிறீங்க. அவன் உங்கள் கிளாஸ் தான், ஓகே, அந்த பையன் வந்து உங்கள் கிளாஸ் தான். ஸோ அவன் கிளாஸில் உட்காந்துருக்க டைம் ஃபுல்லாக உங்களை தான் நோட் பண்ணிகிட்ருக்கானே தவிர கிளாஸை கவனிச்சமாக இல்லை. உங்களுக்கே அது கொஞ்சம் ஆக்வர்ட் ஆகுது, என்ன இவன் இப்படி பார்த்துட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரிட்டு இருக்கு. இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படி விட்டுடுறீங்க, ஏதோ போடா அப்படிங்கிற மாதிரிட்டு விட்டுடுறீங்க. பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிட்டு அவன் வச்ச கண்ணி எடுப்படாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு இப்படியே தான் டேஸ் போயிட்டுருக்கு. அவன் அப்படி பார்த்துட்டே இருக்கான். ஒரு நாள் வந்து கேட்குறான், ஓயன் எனக்கு ஓகே சொல்வியா, ஓயன் எனக்கு ஓகே சொல்வியான்ட்டு ஒவ்வொரு நாளும் வந்து கேட்டுட்ருக்கான். நீங்களா ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே, வந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுட்ருக்கான் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்புறது இது பண்ணுற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு மச்சான் அவனும் ரொம்ப நாளாக சுற்றிட்டுருக்கான், ஏதாவது பார்த்து பண்ணி விடு, பிடிக்கலன்னு சொல்லிடுடி, அவன் இதுக்கு மேலே சுற்ற மாட்டான்ல அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கும் வந்துட்டு எப்படின்னா ஓகே இது சரி தான், நம்ம அலைய விடக்கூடாது, சொல்லிடுறது தான் நல்லது அப்படின்ட்டு நினைக்கிங்க. அப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு டேஸ் கொஞ்சம் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, ஓகே. அப்போ வந்துட்டு உங்கள் பேக்கை சும்மா எடுத்துகிட்டு உள்ள ஏதாவது தேவையில்லாத திங்ஸ்லாம் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு எடுத்து போட்டுட்ருக்கீங்க. காலேஜ் முடிஞ்சு வந்து உட்காந்துருப்பீங்க, ஓகே. அப்போ தான் ஜேகே வந்துட்டு அவர் ஏதோ ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காரு. மீட்டிங்னா அது மீட்டிங்கில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காரு. பட் அது உங்களுக்கு தெரியாதே, சொன்னாலும் பயப்படுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு முக்கால்வாசி லேடிஸ்க்கு வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் தெரியாமல் தான் பார்த்துக்குவார். தெரியும் அவர் வந்துட்டு இது மர்டர் பண்ணுறது, ஏன்னா மாஃபியாங்கிறப்போ மர்டர்லாம் நடக்காமல் இருக்குமா என்ன, கண்டிப்பாக நடக்கும், ஃபைட்டு வரும், அப்புறம் இந்த ட்ரக்ஸு டீல் பண்ணுறது, அப்புறம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஸோ அது தெரியும், இருந்தாலும் அதை வந்துட்டு எதுவும் வெளியே காட்டிக்காமல் இருப்பாங்க, அப்படி தான் இருக்கும், ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் பக்கத்தில் வந்து அப்படி உட்காந்துட்ருக்காரு. எவனோ ஒருத்தனை செம்மையாக போட்டு மீன் மிதிச்சு அவனை கொன்னுட்டு தான் வந்து உட்காந்துட்ருக்காரு. ஆனால் அது உங்களுக்கு தான் தெரியாது. நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அப்படியே அப்பா வீப்பில் மாதிரி பக்கத்தில் உங்கள் பேக்கை வச்சுட்டு அதுலேருந்து அப்படியே தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவருக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணாங்கிறது நல்லாவே தெரியும். பட் அதை அவர் கண்டுக்கல. ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்களே எதுவும் கேட்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, நானே இதை ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவன் உங்கள் பின்னாடி அலைஞ்சிட்டு தான் இருக்கான். இன்னும் நீங்கள் ஓகே சொல்லலைங்கிறது வரைக்கும் அவருக்கு தெரியும். ஏன்னா உள்ளே ஏதோ ஆல்செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எல்லாமே தெரியும். அதனால் அவரும் எனக்கு கண்டுக்கல. அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே பேனு அவர் 2 கையும் அப்படியே சோஃபாவில் அப்படியே விரிச்சிட்டு அப்படியே தலையை அப்படியே மேலே தூக்குன மணிக்கு அப்படியே வந்துட்டு படான்னு உட்காரோம்ல. ஸோ அந்த மாதிரி பெருமூச்சு வாங்கிட்டு அப்படி உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எதாவது எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா உள்ளேருந்து அவ்வளோ பேப்பர் வருது. எல்லாம் பிஸ்கெட் கவரு, சிப்ஸ் கவரு, இப்படி எல்லா பேப்பராக வந்து போடுறீங்க. சாக்லேட் கவர் எல்லாம் போடுறீங்க. ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு சாக்லேட் கவர் வந்து இப்படி எடுத்து போடும்போது உங்களுக்கு தெரியுது இது அந்த பையன் வாங்கி கொடுத்தது அப்படின்னு. அதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ அந்த டெய்ரி மில்க் கவரை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. இது அவன் கொடுத்ததில்ல, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த கவரை எப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படி தான் பேக்லேருந்து சம் புக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு தானே பேக்கை வந்துட்டு அப்படி க்ளீன் பண்ணுவோம். உள்ளே நிறைய கிடக்கும் இல்லையா, ஸோ அதனால் அப்படி தட்டுவோன்றது மொத்தமாக தட்டிட்டீங்க. இப்போ அப்படியே பார்த்தா அது கூட புக்ஸ் கூட அப்படியே வந்துட்டு ஒரு கார்டும் ஒரு காஞ்சி போன ரோஸும் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இந்த ரோஸ் அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது கொடுத்ததில்ல அப்படின்ட்டு எடுத்துகிட்டு அப்படி பார்க்குறீங்க. ஐயோ வாடி போச்சே அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜெயிக்கவும் அதை பார்த்துட்டு தான் இருக்காரு. பட் அதை கண்டுக்கல. அவர் அப்படியே பார்த்துட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த க்ரீட்டிங் கார்டு இருக்குங்க. ஸோ அதை எடுக்கிறீங்க. இதில் அப்படி என்ன எழுதியிருப்பான் அப்படின்னு மாதிரிட்டு எடுத்துகிட்டு பார்க்குறீங்க.
பார்த்தா பேப்பரில் ஒரு கவிதை எழுதி வச்சுருக்குது, அழகாக இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அதை சத்தமாக வேற வாசிக்கிறீங்க. உனக்காக காத்திருக்கும் என் இதயம், நீ வரும் வரை அல்ல, நான் இறக்கும் வரை அப்படின்னு இருக்குது. அவ்வளோதான். அதை பார்த்து உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகிட்டீங்க. என்னடா அவன் இப்படி எழுதியிருக்கான் கவிதை அப்படின்ட்டு மட்டும் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டச்சிங் ஆகி போச்சு. ஐயோ வேறு மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு அவன் மேலே லைட்டாக ஃபீலிங்ஸே வந்துட்டு உங்களுக்கு. நீங்கள் அதை வந்துட்டு புரியலை, கொஞ்சம் அப்படியே அதை அப்படியே வந்துட்டு ஓகே அப்படின்னு மட்டும் அந்த கவிதை அந்த இது இருக்குது, ஐ மீன் அந்த ஒரு லெட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இதுலேயும் அந்த அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ரோஸ் இருக்கு இல்லையா. ஸோ அவன் கொடுத்த ரோஸை வந்துட்டு வச்சு க்ரீட்டிங் கார்டுக்குள்ளே அந்த ரோஸை வச்சுட்டு மூடி வச்சுட்டு அதை உங்கள் புக்ஸ்குள்ளே ஒரு புக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா வச்சு இப்போ அதை மட்டும் இப்படி பேக் பண்ணிக்கிறீங்க. அதாவது உங்கள் பேக்கில் வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் செக்கி பார்த்துட்டு தான் இருக்காது. நீங்கள் வேறு அந்த கவிதையை சத்தமாக வேறு படிச்சிருப்பீங்க. அவர் அப்படி பார்த்துட்டு என்ன கேடுகிட்ட கவிதை கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு மனசுக்குள்ளே அப்படியே வந்துட்டு செம்மையாக வன்மத்தை கக்கிட்டுருக்காரு மனுஷன். பட் இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அப்படியே கேஷுவலாக அழுத்தி எடுத்து வச்சுட்டு அப்படியே ஆடிக்கிட்டே உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அவருக்கு இப்போ செம்மையாக டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவள் பாட்டுக்கு தூக்கி அதை எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டாலேங்கிற மட்டும் ஜேகே வந்துட்டு கொஞ்சம் கேண்டாக தான் பார்த்துட்ருக்காரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு, எதுவும் கண்டுக்கலாம். ஸோ இப்படி தான் டே ஸ்கிப் ஆகுது. அவன் வழக்கம் போல தான் எப்போ ஓகே சொல்லுவேன்ட்டு பின்னாடியே சுற்றிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கொஞ்சம் சிரிக்கிறீங்க அவனை பார்த்து. கொஞ்சம் அவன் அவங்க பின்னாடி வந்தாலே கொஞ்சம் ஷை ஆகுறது, ஃபேஸ்லாம் வந்து ரெட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸே பார்த்துட்டு என்ன அடி ஃபேஸ் மாறுது அவனை பார்த்தா அப்படி மேலே கேட்குறாங்க. பட் நீங்கள் வந்துட்டு அப்படியே போடி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வெக்கப்படுறது, கொஞ்சம் அப்படியே அவனை பார்த்து எப்போவும் சிரிக்கிறது, இப்போ அவனை நீங்கள் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் புரியவே ஆரம்பிச்சிட்டு மச்சான் லவ்வா பண்ணுற அப்படின்ட்டு ஒரு நாள் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட ஓடி வந்து கேட்கும். நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் இல்லடி கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அப்போது மச்சானுக்கு லவ் வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் டேஸ் ஆகட்டும் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜாராவும் வந்துட்டு ஓகே அப்படின்னு மட்டும் விட்டுட்டா. ஸோ இப்போ அப்படியே டேஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒன் டே வருது. இப்போ வந்து காலேஜில் தான் அப்படியே வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம், ஐ மீன் காலேஜ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து எல்லோரும் வீட்டுக்கு போகணும். ஸோ அப்போ எல்லோரும் கிளாஸை விட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. எல்லோரும் போயிட்டாங்க, நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க. நீங்கள் இன்னும் வெளியே போகலன்னா அவனும் அங்கேயே தான் உட்காந்துட்ருக்கான். ஐ மீன் அந்த பாய், அவன் பேர் என்னன்னு சொல்லிடுறோம். ஓகேயா, அவன் பேர் வந்துட்டு நம்ம யார் பேர் வைக்கலாம், ஃபெலிக்ஸ்னு வச்சுக்கலாமா? ஓகே ஃபெலிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபெலிக்ஸ் வந்துட்டு அங்கே தான் உட்காந்துட்ருக்கப்ப நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவனும் கிளம்புற மாதிரில உட்காந்துட்டே இருக்கான். பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியும் அவன் கிளம்ப மாட்டான் அப்படின்ட்டு. நீங்கள் போகாமல் அவன் போக மாட்டாங்கிறது தெரிஞ்சு தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இன்றைக்கே மடிக்கா உட்காந்துட்டே இருக்காளே, என்ன வீட்டுக்கு போகல அன்றைக்கவா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே சிரிச்ச மணிக்கு அப்படி கீழே குனிஞ்சிட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க. கிளாஸ் ரூம் விட்டு இன்னும் வெளியே போகவே இல்லை. இப்போ எல்லோரும் வெளியே போயிட்டாங்க, இன்க்ளூடிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு. அவளுக்கு அப்படியே பார்த்துட்டு பார்த்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு செம்மையாக கலாச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டீங்க. இப்போ எல்லோரும் போயிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ வந்து ஃபெலிக்ஸ் அப்படி தான் உங்ககிட்ட வரான். வந்துட்டு ஒயன் ஃபெலிக்ஸ் நீ வீட்டுக்கு போகலையா, உட்காந்துட்டே இருக்க, கிளாஸ் தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இல்லை போகணும், அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் என்கிட்டயா? ஆமாம் உங்ககிட்ட தான். சரி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஃபெலிக்ஸ் கொஞ்சம் கிட்ட வந்து உட்கார முடியுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே 32 பழைய காட்டிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே கொடுக்கணும்னு உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க திரும்பி. இப்போ வந்துட்டு அவன் உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே கொஞ்சம் சைடாக திரும்பி உட்காருவோம். ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்ருக்கான். நீங்களும் அவனை பார்க்க மாதிரி இப்படி உட்காந்துட்ருக்கீங்க. ஆனால் கீழே குனிஞ்சு தான் இருக்கீங்க. நம்ம வந்து பார்க்கவே இல்லை. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பிங்க்காக ஒரு மாதிரி செவந்து போய் இருக்குது. காது கூட அப்படியே உங்களுக்கு செவக்குது. அவனுக்கு தெரியுது எல்லாமே, பார்த்தா தெரியும் இல்லையா. ஸோ அப்படி தெரியுது அவனுக்கு. பட் அவன் எதுவும் காட்டிக்கல அப்படி உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிப்புலாம் வருது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஃபெலிக்ஸ் எனக்கு அது வந்து நீ எப்போவுமே கேட்பல எனக்கு எப்போ ஓகே சொல்வேன்னு. ஆமாம் எனக்கு ஓகே.
எனக்கு ஓகேன்னு சொன்னேன். இல்லை எனக்கு புரியலை வயன். எனக்கு ஓகேன்னு சொன்னேன் ஃபெலிக்ஸ். ரியலி? யார்? ஓ மை காட், இதை நான் எப்படி யார்கிட்ட போய் சொல்ல? எனக்கு ஐயோ எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். நீங்கள் அவன் வாய் அப்படியே பொத்துறீங்கடி, ஏன்டா கத்துற கிளாஸ் ரூமில் பெரிய இது எதுவும் தப்பாக நினைக்கிறாங்க, கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாய் அப்படியே பொத்துக்கிட்டீங்க. அவன் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். சரி கத்தலை அப்படின்னு உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான். நீ வந்துட்டு இப்போ ஏன்டா சிரிக்கிற? ஐயோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ஸோ அதனால தான் நான் அப்படி சிரிக்கிறேன். என்னை நீ ஏதோ கிண்டல் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, சிரிக்காத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஐயோ நான் உனக்கு கிண்டல்லாம் பண்ணல, ஆக்சுவலி எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது, எனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஐயோ எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வேகத்தில் உங்களை ஹக் பண்ணிட்டான். நீங்கள் வந்துட்டு டே ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுற? சாரி வயன், சாரி வயன், நான் ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஹக் பண்ணிட்டேன், ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு இட்ஸ் ஓகே ஃபிலிக்ஸ், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே திரும்பிக்கிறான். கொஞ்சம் ஆக்வர்டாக போச்சு ரெண்டு பேருக்கும். அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, அப்படி தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஏதோ கொஞ்சம் அப்படி பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு உங்களை அப்படியே வந்துட்டு அவனோட பைக்கில் தான் கூட்டு போய் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே விடுறான். ஜேகே வேறு அப்போ தான் அவர் வந்துட்டு வந்திருப்பார், அவரோட கார் வேறு பின்னாடி வந்திருக்கும். இப்போ அவன் அப்படியே உங்களை இறக்கிட்டு பாய் வயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஓகே பாய் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. அப்போ வந்து ஃபெலிக்ஸ் அவனை கூப்பிட்றான். வயன் இங்கே வாயன், எதுக்கு இங்கே வா, சரி அப்படின்ட்டு கிட்ட போய் அப்படி நிற்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும். சீக்ரெட்டா? சீக்ரெட் தான், சரி சொல்லு. ஏய் சீக்ரெட்டுங்கிற சும்மா சொல்லுங்கிற, காதை கொடு அப்படின்னு கேட்குறான். ஏன் காதை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எங்கடா போகிறது அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து அப்படி சிரிச்சிட்டு ஐயோ காதை கொண்டு கதையை கொடுக்க சொன்னேன், சும்மா கதை இங்கிட்டு பக்கம் காட்டு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு சரி அப்படின்னு மட்டும் உங்கள் காதை அப்படி காட்டுறீங்க. அவன் பார்த்தா அப்படியே உங்கள் ஒரு சிக்ஸில் ஹேண்டை வச்சு அப்படியே பக்கத்தில் எடுத்து உங்கள் இன்னொரு சிக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிட்டான். நீங்கள் வந்துட்டு அப்படியே நான் வந்துட்டு இச்சி பொறுக்கி என்னடா பண்ணுற அப்படின்ட்டு அவன் முதுகில் அப்படி உங்கள் புக்ஸை வச்சு அடிக்கிறீங்க. கையில் கொஞ்சம் புக்கை வச்சுருப்பீங்க, ஸோ அதை வச்சு அப்படியே அடிச்சுட்டு அப்படி சிரிக்கிறீங்க. என்ன பண்ணுற பொறுக்கி, உனக்கு அவ்வளோதான், என்ன பண்ணுற, சரி அடிக்காதடி, லவ் யூ லவ் யூ டூ அப்படின்ட்டு கொஞ்சம் நர்வஸாகவே சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டே அப்படி உள்ளே போயிட்டீங்க. இப்போ இங்கே நடந்த கூத்தை பூரா ஜேகே காரில் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. மனுஷன் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இப்போ அப்படியே தான் வந்துட்டு அவன் கிளம்பிட்டான். இப்போ ஜேகே வந்துட்டு அவரோட கார் அப்படியே அவரோட பெரிய மேன்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்குள்ளே தான் வந்துட்டு ஷெட்டில் காரை விட்டுட்டு இப்போ அப்படியே வந்துட்டு இறங்கி வேகமாக உள்ள வராரு. நீங்கள் அப்படியே ஹாலில் உட்காந்து அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. ஐயோ பாட்டி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பாட்டின்னு உங்கள் பாட்டியை பிடிச்சி செம்மையாக அப்படியே சுற்றி அப்படியே அவங்கள பிடிச்சி அவங்க ஹேண்டை பிடிச்சி சுற்றிட்டுருக்கீங்க. அவங்க பாட்டி ஐயோ வயசானடி விட்டுருடி, நீ கீழே வந்து செத்துற போகிறண்டி விட்டுருடி அப்படின்ட்டு வந்து கத்திட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் பாட்டியை விட்டுட்டு அம்மா நான் ஹாப்பியாக இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவே பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணி சுற்றிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா என்னடி ஆச்சு திடீர்னு கிறுக்கு பிடிச்சிச்சா, ஐயோ அம்மா தயவு செஞ்சு அந்த கீழ் பக்கத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள், இவ்வளோ அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு கத்திட்டுருக்காங்க. ஐயோ அம்மா அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் கொஞ்சம் ஹாப்பியாக தான் உனக்கு பொறுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தான் அப்படி கத்திகிட்ருக்கீங்க. அவங்க வந்துட்டு பின்ன என்னடி நீ வந்துட்டு இப்படி திடீர்னு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே தலையிலே ஒரு தட்டுறாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டே எப்படி கொஸ்டின் எப்படி போயிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது என்னென்னு உங்களுக்கு சுத்தமாக புரியலை. பட் ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. இப்போ அப்படி ரூமில் போய்ட்டு அப்படி படுத்து கிடந்து அப்படியே குதிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படி பெட்டில் கிடந்து உருண்டு கொடுத்துட்டு அப்படியே ஃபோனை தான் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஃபெலிக்ஸ் நம்பரும் கொடுத்துருப்பான். ஸோ அவன் நம்பரில் வந்துட்டு சின்னதாக ஒரு ஹாய்னு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ நீங்களும் ஹாய்னு மெசேஜ் பண்ணுறீங்க. அவனும் என்னடி பண்ணுற அப்படின்ட்டு வந்துட்டு மெசேஜில் கேட்குறான். நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லை சும்மா படுத்துட்ருக்கேன். ஓ படுத்துட்ருக்கியா, காஃபி குடிச்சிட்டியா? இப்போ தான் அம்மா கொடுத்தாங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டியா?
ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டியான்னு கேட்டேன். இல்லைடா இனிமே தான் ஆகணும். அப்படியா, சரி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து மெசேஜ் பண்ணிப்போம், டயர்டாக இருப்பல்ல அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு என்னடா கேரிங்காக பேசுகிறோம் அப்படின்ட்டு உருகிட்டுருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலி அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் ஓரம் தான் போகிறோம் அப்படிங்கிறது கூட தெரில உங்களுக்கு. அது அதாவது இந்த காதல் வந்துட்டாலே பைத்தியம் பிடிச்சிருவாங்க தெரியுமா, கொஞ்சம் பைத்தியமாக தான் பண்ணுவாங்க தெரியுமா. ஸோ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி அவன் சொன்னாலும் உடனே ஓடி போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு கடைக்கடன் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஹேர் செம்ம வெட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒழுங்காக காய கூட வைக்கலாம். அப்படியே வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு அவங்ககிட்ட தான் அப்படியே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவனும் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அப்படியே அவன் கூட ஃப்ளாட் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு ரொம்ப ரொமான்டிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க 2 பேரும் மாற. ஸோ அந்த டைம் பார்த்தா ஜேகே தான் உள்ள வந்திருப்பார். அவர் எல்லாத்தையும் அப்படி பார்த்து குடுன்னு உங்கள் ரூமுக்கு தான் வந்துட்டு அப்படியே டோர் டவுன்னு திறக்காது. நீங்கள் அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு ஃபோன் அப்படியே கீழே அப்படியே பெட்டில் வச்சுட்டு அப்படியே எழுந்திரிக்கிறீங்க. எழுந்திரிச்சு பார்த்தா அப்படி ஜேகே அப்படியே செம்ம காண்டா அப்படியே ஒரு மாதிரி இந்த டெவல் மாதிரி வந்து நிற்கிறாரு. நீங்கள் பார்த்த உடனே பதறிட்டீங்க, என்னாச்சு மனுஷனுக்கு இப்படி வந்து நிற்காரு மாதிரி பார்க்குறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. என்னடி பண்ணிகிட்ருக்க? நான் என்ன மாமா பண்ணேன்? என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டேன். நான் என்ன பண்ணேன்? எதுக்கு நீங்கள் இப்போ கோவப்படுறீங்க? டோர் எதுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க? ஓப்பன் பண்ணுவேன். நீ என்ன பண்ணிட்டுருக்கோய? நான் ஒன்றும் பண்ணலை மாமா, நீங்கள் எதுக்காக இப்போ டென்ஷன் ஆகுறீங்கன்னு எனக்கு புரியலை. ஓ, நீ ஃபிலிக்ஸ்னு ஒருத்தனை லவ் பண்ணுறியாவே? ஆமாம் பண்ணுறேன். இப்போ என்ன இதுக்கு? நான் பண்ணுறேன் தான். ஏன் நான் லவ் பண்ணக்கூடாதா? எனக்குன்னு ஒரு லைஃப் நான் அமைச்சக்கூடாதா? இங்கே பாருங்கள், இது என் பர்சனல், இதில் நீங்கள் தலையிடாதீங்க. என்ன உன் பர்சனல்? என்ன உன்னோட பர்சனலோ நான் கேட்குறேன். உனக்கு அவன் யாருன்னு தெரியுமா ஃபஸ்ட்டு? அவன் பேக்ரவுண்ட் எப்படி, அவனோட அப்பா அம்மா யார், ஏதாவது தெரியுமா? உன் பாட்டுக்கு ஓகே சொல்லியிருக்க. மாமா இங்கே பாருங்கள், லவ்வில் இதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் மனசு தான், பிடிச்சிச்சா லவ் பண்ணுவோம், அவ்வளோதான். உங்களை மாதிரி எல்லா பேக்ரவுண்ட்லாம் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர்கிட்டே வந்துட்டு எடுத்து பேசுகிறீங்க. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் கையை அப்படி டைட்டாக பிடிச்சி அப்படி இருக்காரு. நீங்கள் வந்துட்டு மாமா என்ன பண்ணுறீங்க, என் கை வலிக்க மாமா. பையன் அவனை பற்றி நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் எப்படி மாஃபியாவோ அதே மாதிரி அவனோட அப்பாவும் பெரிய மாஃபியா தான். அதுவும் இல்லாமல் அவங்க நம்ம எனிமி, புரியுதா? என்னோட எனிமியோட பையனை தான் நீ லவ் பண்ணிட்டுருக்க, அதை முதல்ல மறந்துடாத அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னது எனிமியா? மாமா அந்த மாஃபியா எனிமி அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு என் லைஃப்குள்ளே கொண்டு வராதிங்க. எனக்கு தெரியும் என் லைஃப் எப்படி பார்த்துக்கணும். அவன் ஒன்றும் மாஃபியாடே, அவங்க அப்பா மாஃபியாவாக இருந்துட்டு போட்டோம், அவன் ஒன்றும் மாஃபியா கிடையாது. அவன் எனக்காக எப்பவும் இருப்பான், உங்களை மாதிரி அவன் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்மையாக ஹர்ட் பண்ணுற மாதிரி கூட பேசுகிறீங்க. அவருக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. இதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அவர் பயப்படுறாரு, நாளைக்கு இதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஏதாவது ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. உங்களை எப்படியாவது சேவ் பண்ணுங்கிறதுக்காக பேசுகிறாரு. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எனக்கு தெரியும் என் லைஃப் எப்படி பார்க்கணும்னு, நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போங்க அப்படின்னு மட்டும் ஒரு மாதிரி பேசி விட்டுடுறீங்க. அவருக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே வந்துட்டு அவர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு கூட அவரோட ரூமுக்கு போயிட்டார். அப்படியே போயிட்டு இப்படி பெட்டில் தான் அப்படியே ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது, என்ன பண்ணனே தெரியல. இப்போ வந்த கோவத்துக்கும் அவங்க அடிக்கணும் அந்த மாதிரி தான் தோணிருக்கும். பட் சின்ன பொண்ணு எப்படி கை வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றும் இது பண்ணியிருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டு திட்டிட்டு மட்டும் வந்திருப்பார். வலிக்கிறதே வலிக்கிறதே நானே நனைகிறதே விழிக்கூட நீயும் நானும் சேரும் அந்த நேரம் காணனே போல் பொய்யோ பெண்ணே நாட்கள் நீண்டு போல் வருபாச்சே நெஞ்சம் கண்கள் மூடினார் கனவெல்லாம் நீ. ஸோ இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ்ட் போயிட்டுருக்கு. நீங்களும் ஃபிலிக்ஸ்மா அப்படியே பயங்கரமாக லவ் பண்ணுறீங்க.
ஏன் ஃபெலிக்ஸ் உங்களுக்கு கிஸ் கூட பண்ணியிருப்பான். ஸோ அப்படி ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு கப்பல். அந்த காலேஜுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களும் ஃபெலிக்ஸும் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ரொம்ப ரொமான்டிக்கான கப்பல்ஸு, செம்ம பேரப்லாம் கூட பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும் உங்கள் கப்பல். அதாவது உங்கள் 2 பேரையும் பார்த்தாலே அவ்வளோ நல்லாயிருக்கும் கப்பலாக பார்க்கும்போது. ஸோ அப்படி தான் டேஸ் எல்லாம் போயிருக்கும். இப்போ நீங்கள் ஃபெலிக்ஸோட வந்துட்டு இப்போது டேட் மாதிரி வந்திருக்கீங்க வெளியில். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது மால் இருக்கும் இல்லையா? ஸோ மாலுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறான். நீங்கள் பொருள் கடை விட சாப்பாடு தான் அதிகமாக வாங்கிட்டுருக்கீங்க. வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. லாலிபப்பை வாங்கி சப்பி வர சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படி பார்த்து சிரிக்கிறான், க்யூட்டாக இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு உனக்கு வேணுமா அப்படின்ட்டு அந்த சப்பிட்டுருப்பீங்களா லாலிபப்பு. ஸோ அதை அவன்கிட்ட பற்றி காட்டுறீங்க. அவன் வந்துட்டு எனக்கு வேணாண்டி நீ சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை கொடுத்துட்டு ஏதோ குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படியே தான் டைம் வந்து ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்படியே வெளியே வந்திருப்பீங்க. வெளியே வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்படியே அவங்க கூட வந்து இப்போ பைக்கில் எல்லாம் அப்படின்னு போகும்போது ஃபெலிக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஓயன் கொஞ்சம் என் கூட வாயேன். எங்கடா இப்போ நம்ம வீட்டுக்கு தானே போகணும். இல்லை ஓயன் கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையை பிடிச்சி எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறான். அது ஏதோ ஒரு இடம் மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு மாதிரி அடைச்ச மணிக்கு இருக்குது அந்த இடமே. ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது போக போக. இது ஒரு ஈவினிங் டைம் மாதிரி தான் இருந்திருக்கும். 6:30 or 7 o'clock தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஒரு டைமிங்னால கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது. ஏதோ ஒரு ப்ளேஸ் மாதிரி இருக்குது. ஒரு தெரு மாதிரி, ஒரு முடுக்கு மாதிரி இருக்குது. ஒரு முடுக்கு மாதிரி இல்லை, கொஞ்சம் அகலமாக அந்த தெருங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளேஸு. அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பிளாக் கார் நிற்கிது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யார் கார்டா அது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவன் வந்துட்டு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என் அப்பா ஒரு மாஃபியான்னு அப்படின்னு அவன் சொல்கிறான். எப்படியும் அவனுக்கு தெரியும் ஜேகே சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதுல அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு தெரியும், அதான் என்கிட்ட இல்லாத கார், அது என் கார் தான். இருந்தாலும் நான் பைக்கில் தான் வச்சு கூட்டி போயிட்டு வந்துட்டுருந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் அவங்க கூட காரில் வந்து ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். கொஞ்ச நேரம் நம்ம காரில் ட்ராவல் பண்ணுவோமா அப்படின்ட்டு கேட்குறான். நீங்களும் வந்துட்டு சரி ஏதோ ஒன்று அப்படின்னு மட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட தானே போகிறோன்ட்டு போகிறீங்க. இப்போ அப்படியே காருக்குள்ளே ஏற்றுறாங்க. பார்த்தா உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாடி கார்ட்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, முன் சீட்டில் 2 பேர் இருக்காங்க, பேக் சைடு சீட்டில் வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ உள்ளே ஏற மாட்டேன்றீங்க. ஏன்னா அவங்கள பார்க்குறீங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, என்ன இவன் இப்படி ஏற சொல்கிறானே அப்படின்னு மட்டும் பார்க்குறீங்க. அவன் வந்துட்டு உள்ளே போவேன் அப்படின்றான். என்னடா ஒரே பாடி கார்ட்ஸாக இருக்காங்க, உள்ளே போன்ற அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தாங்கிட்டே கேட்குறீங்க. அட உள்ளே போவேன், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இல்லை ஃபெலிக்ஸ், எனக்கு ஏதோ தப்பாக ஃபீல் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன், இன்னொரு நாள் உங்க கூட காலைல வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து அங்கேருந்து நவலை பார்க்குறீங்க. பட் ஃபெலிக்ஸ் அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு ஏன் நான் தான் சொல்கிறேன்ல இன்றைக்கி ஒரு நாள் சும்மா ட்ராவல் பண்ணுவோன்னு, சும்மா ஒரு ட்ரைவ் மாதிரி போகலான்னு சொல்கிறேன், வா ஏன். இல்லை ஃபெலிக்ஸ், நம்ம இன்னொரு நாள் போகலான்டா, நான் கூட வரமாட்டேன்னு சொன்னால் நம்ம நாளைக்கு கூட போகலாம், ஓகேயா? நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், டைம் வேறு ஆயிடுச்சு, இல்லை மாமா வேறு வந்தால் கண்டிப்பாக கற்றுவார், நான் கிளம்புறேன் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு வான்னு சொன்னேன். முடியாது ஃபெலிக்ஸ், நான் வீட்டுக்கு போகிறேன், இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஒன்று வான்னு சொன்னேன் அப்படின்னு பிடிச்சி டக்குன்னு அப்படியே உள்ளே பிடிச்சி இழுத்து போட்டுட்டான். நீங்கள் வந்துட்டு ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுற நீ, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே தள்ளிட்டு அப்படியே அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க 2 ஹேண்டு 2 லெக்ஸு எல்லாத்தையும் எப்படி டைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன விடுங்க ஃபெலிக்ஸ், என்ன பண்ணுறாங்க அவங்க, நீ என்ன பார்த்துட்ருக்க, வாயில் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லவும் அவனுங்களும் உங்கள் வாயில் வந்துட்டு இந்த துணியெல்லாம் வச்சு அடைச்சி அப்படி ஒரு மாதிரி கட்டி விட்றாங்க. நீங்கள் கத்தவே முடியாத அளவுக்கு அப்படி கட்டி விட்றாங்க, உங்கள் வாயை அப்படி கட்டிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஒன்றும் கத்திட்ருக்கீங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை ஃபெலிக்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரிட்டு பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுற ஃபெலிக்ஸ் அப்படிங்கிற மாதிரிட்டு. ஆனால் உங்கள் கண்ணாலே அப்படி கேட்டுட்ருக்கீங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ். அவன் பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு புரியவே இல்லை என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரிட்டு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஜேகே வந்து எதுக்கு அப்படி பயந்தார், அவன் ஒரு மாஃபியோட பையன், அவன்கிட்ட போயிட்டு எதுக்கு பழகிற பேசுகிறேன்ட்டு அவர் வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு வேறு சுற்றிட்டுருக்கேன்ட்டு மட்டும் திட்டிருப்பார் இல்லையா? ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. அவர் நம்மளை சேஃபாக இருக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரியுது.
ஒருவேளை இவன் ட்ராப் தானே அதெல்லாம் அப்படின்னு மட்டும் பார்த்துட்ருக்கீங்க, கொஞ்சம் பயப்படுறீங்க, வசமாக வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. இனி என்ன பண்ணனே தெரில, மாமா வந்தால் மட்டும் தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்மட்டியாக தான் வருது. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஃபிலிக்ஸ் எல்லாம் அப்படியே டியர் ஐஸோட பார்க்குறீங்க. அவனை நம்பினேடா, இப்படி என்னை மோசம் பண்ணிட்டேங்கிற மாதிரிட்டு அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவன் அதை கண்டுக்க கூட இல்லை, அவன் பாடு உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே டியர்ஸாக போயிட்டே இருக்குது. ஸோ ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட்டாக போகணுன்னு நினச்சேன், ஏன்னா இவ்வளோ லாங்காக போகுதுன்னு எனக்கே தெரியல. அடுத்து செகண்ட் ஷாட்டோட முடிஞ்சிடும். ஓகே, நான் இது கண்டிப்பாக 2 ஷாட்டாக முடிச்சிட்டேன். ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே ஜாஷ்மா. சாரிடா, நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமே போட பார்க்குறேன். நீ கேட்டிருந்தன்றதுக்காக தான் ரெடி பண்ணேன். இது அவசரமாக ரெடி பண்ணது வேறு. என்னால் போட முடியல சீக்கிரம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஐம் ரிலீஸ் ஆகிறேன் இந்த வீடியோவே. நெக்ஸ்ட் வீடியோவும் நான் கொஞ்சம் எப்படியாவது போட பார்க்குறேன். ஓகே, கண்டிப்பாக நான் போட்டுடுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி. அப்புறம் எனக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சம் இந்த ஜேகேவோட எஃப்எஃப் அப்புறம் ஜிமினோட எஃப்எஃப்லாம் போட முடியுமான்னு எனக்கு சரியாக தெரியலை. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் இது இருக்குது, கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு ஒர்க்லாம் இருக்குது. அப்புறம் வந்துட்டு என்னோடய ஆச்சிக்கு வேறு, ஐ மீன் பாட்டி, அவங்களுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அவங்களுக்கு ஆப்ரேஷன் வேறு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் என்னால் டைம் இருக்காது எனக்கு போட. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா, என்னால் போட முடியாது. கண்டிப்பாக நான் எனக்கு டைம் கிடைக்கும்போது ஏதாவது ஒரு வீடியோவாவது நான் வீக்கில் 1 or 2 போட்டு ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியுமான்னு தெரியல. ஒரு 1 மந்த்துக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பாய்.